வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டென். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஆக்டர் அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க படம் தான் புஷ்பா. புஷ்பா படத்துடைய பார்ட் 1 சக்ஸஸை தொடர்ந்து இப்போ புஷ்பா 2ஐ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 15 ஒரு பேன் இந்தியா மூவியா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்குடைய ப்ரொமோ வீடியோ நாளைக்கு 4:05 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற தலைவர் 171 படத்துடைய டைட்டில் டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைட்டில் டீசர் வீடியோ 5 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. தலைவர் 171 படத்துடைய டைட்டில் கூலி படத்துடைய 70% ஆஃப் ஷூட்டிங் ஐமேக்ஸ் கேமராவில் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் தான் எடுக்க போகிறதா டைரக்டர் லோகேஷ் கனகராஜே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அனிருத் இவங்களுடைய காம்போ தியேட்டரில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 80s காலகட்டத்துடைய ஃபேவரட் ஹீரோனா ராமராஜன் தான். அவர் நடிச்சிருக்க சாமானியன் படம் May 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யா வச்சு எடுக்க போகிற படம் தான் சூர்யா 44. இந்த படத்தில் இருந்து நடிகர்கள் தேவை அப்படின்னு ஒரு அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தில் நடிக்க மேல் ஃபீமேல் யாரா 8 ல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும். உங்களுடைய நடிப்பு திறமையை காட்டுற மாதிரி 1 இல்ல 3 நிமிஷம் வீடியோவா எடுத்து இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா மூவி டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அருண் விஜய் நடிக்கிற 36வது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரட்ட தலை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன மான் கராத்தே படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஆக்டர் அசோக் செல்வன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் எனக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்துடைய அபிஷியல் டீசரை விஜய் ஆண்டனி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டீசர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் சாய் தனிஷ்கா லீடா நடிச்சிருக்க படம் தான் த ப்ரூஃப். இந்த படம் May 3 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மூவி டீம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணி படத்துக்காக அவர்கிட்ட இருந்து வாழ்த்துக்களை வாங்கியிருக்காங்க. ஆக்டர் கவின் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஸ்டார். இந்த படம் May 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ஜிமிக்கி காஜல் அப்படிங்கிற சாங் நாளைக்கு 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல May 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இடி மின்னல் காதல் படம் April 26 ஆஹா தமிழ் OTTல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹனுமான் மூவியோட செகண்ட் பார்ட் ஜெய் ஹனுமான் மூவி ஐமேக்ஸ் தியேட்டர்ல 3Dல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. WWE ரெஸ்லர் ஜான் சீனா இன்னைக்கு இவருடைய 47வது பர்த்டே. இவருடைய பர்த்டேவை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் சானியா ஐயப்பனுக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேக் கட் பண்ணி அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இந்த ரீசன்ட் போட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம தலை இயக்கியோட இந்த ரீசன்ட் போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.